லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒன்று நல்ல ஜெர்சி பிரீடு, இன்னொன்று கொஞ்சம் கிராஸ் பிரீடான மாடு. வாங்க இந்த 2 மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு மீடியமான சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அழகான முகலட்சணத்தில் நல்ல மடிவளம் மாட்டுக்கு ஒரு மீடியமான சைஸ் மாடாக இருந்தாலும் மாட்டோட மடிவளத்தை பாருங்கள். முன்னையும் பின்னையும் நல்ல காம்பு கேப்பு, நல்ல காம்பு வளமான ஒரு தலையீத்து மாடாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஜெர்சி ப்ரீடில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாடாக இந்த மாடு இருக்குங்க. எனக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு தலையீத்து மாடு வேணும், அழகான முகலட்சணத்தில் வேணும், கறவை திறனும் ஒரு 10-12 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு வேணும், போடி மொட்டையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தான். இன்னொரு 10 கண்ணுக்கு மாட்டை வச்சுக்கவும் முடியும். கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்து தான் கன்று போடும். நல்லா மடி எடுத்தணும் அப்படின்னு சொல்லியும் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துருவோம். இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஜெர்சி கிராஸ் பிரீடான மாடு அப்படின்னே சொல்லலாம். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். தலையீத்துக்கு 13-14 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மடிவளம், காம்பு வளம் கொண்ட மாடு, ஒரு ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடா இருக்கிறதுனால பாலில் ஃபேட் என்எஃப் கண்டென்ட் இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் மாடு அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கலாம். ரொம்ப மேக்கப்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. மாட்டை அப்படியே இருந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கலாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். 15 லிட்டர் கறவை திறன் வரும். 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு, தலையீத்து மாடு, 2 மாடுமே ஒரு கம்மியான பட்ஜெட்ல தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த 2 மாட்டுல எந்த மாடு வேணும்னாலும் கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கலாம். இல்ல 2 மாட்டையுமே நீங்க பேசி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.